ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அவன் ஜன்னல் பக்கம் திரும்பி அந்த குளிர்ந்த காற்றை சுவாசித்து தன் சூடான உணர்ச்சிகளை குறைக்க முயன்றான். ஆனால் அவனது மனக்கண்ணில் அந்த சிவப்பு வெல்வெட் உடையில் நின்ற நிலாவின் முகம் மட்டுமே தெரிந்தது. அறைக்குள் நிலா ஈரக்கூந்தலோடு அந்த சிவப்பு வெல்வெட் நைட்டியில் நின்றிருக்க வேலன் ஜன்னல் பக்கம் திரும்பி நின்றிருந்தான். ஆனால் அவனது கண்கள் ஜன்னல் கண்ணாடியில் பிரதிபலித்த நிலாவின் பிம்பத்தை தான் ரகசியமாக பார்த்து கொண்டிருந்தன. அந்த வெல்வெட் உடை அவளது அசைவுகளுக்கு ஏற்ப வளைந்து நெளிந்து அவளது அழகை வேலனின் கண்களுக்கு ஒரு சவாலாக காட்டியது. நிலா தன் கூந்தலை துடைக்கும் போது அவளது கைகள் உயிரை எழ அது வேலனுக்குள் இருக்கும் அந்த முரட்டு மிருகத்தை தட்டி எழுப்பியது. என்ன இவ இப்படி என் நிம்மதியை குலைக்கிறாளே! இவ்வளவு நேரம் இந்த ரத்தினத்தோட சண்டை போட்டப்போ கூட என் ரத்தம் இவ்வளோ சூடாகலை. ஆனால் இப்போ இவளை பார்க்கும்போது ஏதோ ஒன்று என்ன மீறி துடிக்குதே. வேலன் மெதுவாக திரும்பினான். அவனது கண்கள் சிவந்து மூச்சுக்காற்று கனமாக இருந்தது. நிலா கண்ணாடி முன் அமர்ந்து தன் கழுத்தில் ஒட்டியிருந்த அந்த ஈரமான கூந்தல் இலைகளை தன் விரல்களால் மெதுவாக விளக்கினாள். அவளது அந்த ஒரு சின்ன அசைவு வேலனின் மொத்த கட்டுப்பாட்டையும் முடித்தது. அவன் மெதுவாக ஆனால் உறுதியான நடையுடன் அவளை நோக்கி வந்தான். அவனது நிழல் கண்ணாடி மேல் விழுந்ததை பார்த்த நிலா கையில் இருந்த துண்டை அப்படியே பிடித்து கொண்டு அதிர்ச்சியில் நிமிர்ந்தாள். வேலன், என்னாச்சி? ஏன் இப்படி பார்க்குறீங்க? வேலன் அவளது மிக அருகில் வந்து நின்றான். அவளது ஈரக்கூந்தலின் வாசமும் அந்த சோப்பின் நறுமணமும் அவனது மூளையை ஏதோ செய்தது. அவன் குனிந்து நிலாவின் கழுத்தோரம் ஒட்டியிருந்த அந்த ஒரு ஈரமான கூந்தல் இலையை தன் கரடு முரடான விரல்களால் மெதுவாக தொட்டான். வேலனின் விரல்கள் பட்ட அந்த நொடி நிலாவுக்கு உடல் முழுவதும் ஒரு மின்னல் பாய்ந்தது போல சிலிர்த்தது. அவளது கண்கள் தானாகவே மூடிக்கொண்டன. வேலனோ, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நிலா நீ என்னை இப்படி சோதிக்க போற? நீ எனக்கு சொந்தம் இல்லாத வாடகை மனைவிதான்னு எனக்கு தெரியும். ஆனால் என் முன்னாடி நீ இப்படி தேவதை மாதிரி வந்து நிற்கிறப்போ என் சுபாவம் எல்லாம் காணாமல் போகுதே. வேலனின் கை அவளது கழுத்திலிருந்து மெதுவாக அவளது கன்னத்தை வருடியது. அவனது கைகளில் இருந்த அந்த சூடு நிலாவை ஒரு மயக்க நிலைக்கு கொண்டு போனது. நிலா மெதுவாக கண்களை திறந்து அவனை பார்த்தாள். அவனது பார்வையில் ஒரு தாகம் இருந்தது. அதே சமயம் ஒரு வலியும் இருந்தது. வேலன், நாம் ஒரு கான்ட்ராக்டில் இருக்கோம், மறந்துடாதீங்க என்று நிலா கூற வேலன் சட்டென்று கையை எடுத்தான். சுடுநீரை தொட்டது போல தன் கையை தானே பார்த்து கொண்டான். அவன் முகம் மீண்டும் எரிகியது. தெரியும் நிலா, எனக்கு அது தெரியும். அந்த பணமும் ஒப்பந்தமும் தான் உன்னை இங்கே நிறுத்தி வச்சிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். போய் படுத்துக்கோ. இதுக்கு மேலே என் முன்னாடி நிற்காத. எனக்குள்ளே இருக்கிற மிருகத்தை எழுப்பி விட்டுடாத. வேலன் வேகமாக திரும்பி தன் கட்டிலில் போய் விழுந்தான். நிலா இதய துடிப்பு இன்னும் சீராகாமல் அதே இடத்திலேயே தான் அமர்ந்திருந்தாள். வேலன் தன் போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டான். ஆனால் அவனது மனம் மட்டும் நிலா நின்ற அந்த அழகையே மீண்டும் மீண்டும் நினைத்து பார்த்தது. அறைக்குள் மௌனம் நிலவினாலும் இருவரின் இதயங்களுக்குள்ளும் ஒரு பெரிய போர் நடந்து கொண்டிருந்தது. அந்த சிவப்பு வெல்வெட் நைட்டியும் ஈரக்கூந்தலும் வேலனின் உறக்கத்தை அன்றிரவு முழுவதுமாக பறித்துவிட்டன. அன்றைய விடியல் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ராத்திரி முழுக்க நடந்த அந்த உணர்ச்சி போராட்டத்தில் வேலனும் நிலாவும் எப்போது உறங்கினார்கள் என்றே தெரியவில்லை. நிலா வழக்கம் போல தரையிலேயே படுத்து தூங்கிவிட்டாள். காலை 6 மணி. அரைக்கதவு மெதுவாக திறக்கும் சத்தம் கேட்டு நிலா திடுக்கிட்டு எழுந்தாள். கதவை தட்டாமல் கையில் காஃபி கப்புடன் பெரிய நாயகி உள்ளே நுழைந்து விட்டார். நிலா பதறி போய் எழுந்திருக்க முயன்றாள். ஆனால் அதற்குள் பெரிய நாயகி படுக்கையை பார்த்து விட்டார். வேலன் கட்டிலிலும் நிலா தரையிலும் படுத்திருப்பதை அவர் கவனித்து விட்டார். நிலாவுக்கு அத்தையை பார்க்கவே பயமாக இருந்தது. ஐயோ, எல்லாம் உண்மை தெரிஞ்சிடுச்சோ என்று அவள் உடல் நடுங்கியது. பெரிய நாயகி காஃபி கப்பை மேஜை மேல் வைத்தார். அவர் முகம் கோபமாக இல்லை, மாறாக ஒரு ஏமாற்றமும் கவலையும் அங்கே தெரிந்தது. அவர் மெதுவாக வந்து தரையில் இருந்த நிலாவின் கைகளை பற்றி கொண்டு,
என்னம்மா இது? நேற்று ராத்திரி சாந்தி முகூர்த்தம்னு சொன்னப்ப 2 பேரும் என்னென்னமோ செட்டப் பண்ணி வச்சிங்களே. ஆனால் விடிஞ்சா என் மருமக தரையில் படுத்து கிடக்கா. என் புள்ள உன்னை இன்னும் ஏற்றுக்கலையா நிலா? உனக்கு இந்த வீட்டில் இருக்க பிடிக்கலையாம்மா? அத்தையின் அந்த கண்ணீரும் ஏக்கமும் நிலாவின் இதயத்தை அப்படியே சுக்குநூறாக்கியது. பெரிய நாயகிக்கு தான் எவ்வளவு பெரிய துரோகம் செய்கிறோம் என்ற குற்ற உணர்ச்சி அவளை கொன்றது. அப்போது கட்டிலில் இருந்து வேலன் எழுந்து உட்கார்ந்தான். அவனுக்கு விஷயம் புரிந்துவிட்டது. தன் ஆத்தாவின் முகத்தில் இருக்கும் அந்த சோகத்தை அவனால் தாங்க முடியவில்லை. அவன் சட்டென்று ஒரு முடிவெடுத்தான். வேலன் கட்டிலை விட்டு இறங்கி வந்து நேராக நிலாவின் பக்கத்தில் தரையில் அமர்ந்தான். பெரிய நாயகி ஆச்சரியமாக பார்த்தார். தன் முகத்தை ரொம்ப இயல்பாக மாற்றிக்கொண்ட வேலனோ, என்ன ஆத்தா காலங்காத்தால கண்ணீர் விட்டுட்டு இருக்க? நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை. நேற்று நைட்டு அந்த ரத்தினத்தோட சண்டை போட்டதில் எனக்கு உடம்பெல்லாம் பயங்கர வலி. கட்டிலில் படுத்தா தூக்கமே வரல. அவன் நிலாவை பார்த்து ஒரு கள்ள சிரிப்பு சிரித்தான். அதான் நம்ம நிலா தான் சொன்னான், நானும் தரையில் படுக்கிறேன், உங்கள் தலையை கோதி விடுறேன்னு. அப்புறம் என்ன, 2 பேரும் தரையில் ஒன்றா படுத்து பேசிக்கிட்டே தூங்கிட்டோம். நான் தான் காலையில் குளிருதுன்னு கட்டிலுக்கு போனேன். இவ இன்னும் இங்கேயே தூங்கிட்டா. ஏன் நிலா, நான் சொல்கிறது நிஜம்தானே? வேலன் பேசிக்கொண்டே பெரிய நாயகி முன்னிலையிலேயே நிலாவின் தோளோடு சேர்த்து அவளை தன் பக்கம் இழுத்து அணைத்து கொண்டான். அவனது அந்த திடீர் அணைப்பும் அவளது உடலின் சூடும் நிலாவுக்குள் மீண்டும் ஒரு சிலிர்ப்பை உண்டாக்கியது. அவன் தன் ஆத்தாவுக்காக பொய் சொல்கிறான் என்று தெரிந்தாலும் அவளது முகம் தானாகவே வெட்கத்தில் சிவந்தது. நிலா மெதுவாக தலையாட்டினாள். ஆமாத்த, அவர் சொல்றது நிஜம்தான் என்று பொய் சொன்னாள். பெரிய நாயகிக்கு இவர்களின் இந்த நெருக்கத்தை பார்த்ததும் முகம் அப்படியே மலர்ந்து விட்டது. அவர் முகத்தில் இருந்த கவலை மறைந்து சந்தோஷம் வந்தது. அட பாவிகளா, இதை முதல்லையே சொல்ல வேண்டியது தானே. நான் என்னென்னமோ நினச்சி பயந்துட்டேன்டா. சரி சரி, 2 பேரும் சீக்கிரம் கிளம்பி கீழே வாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டு பண்ணையில் ஒரு பெரிய விசேஷம் இருக்குது, அங்கே போகணும். பெரிய நாயகி சந்தோஷமாக கிளம்பி போனார். அவர் போன அடுத்த நொடி வேலன் நிலாவை தன் பிடியில் இருந்து விடுவித்தான். ஆனால் அவனது கண்கள் இன்னும் நிலாவின் அந்த சிவப்பு வெல்வெட் நைட்டின் மேல்தான் இருந்தது. வேலன் எழுந்து நின்று, பாத்தியா, என் ஆத்தாவுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். ஆனால் ஒன்றும் நிலா, இன்னைக்கு பண்ணையில் நடக்க போகிற விசேஷத்தில் ஊரே வரப்போகுது. அங்கேயும் நம்ம நடிப்பு இதே மாதிரி டாப்பாக இருக்கணும். போய் ரெடியாகு. அவன் துண்டை எடுத்துக்கொண்டு பாத்ரூம் நோக்கி போனான். நிலா மேஜை மேல் இருந்த காஃபி கப்பை தொட்டு பார்த்தாள். அது சூடாக இருந்தது, அவளது இதயத்தை போலவே. வேலனின் அந்த சொந்த பண்ணை வீடு பச்சை பசல் என்று தென்னந்தோப்புகளுக்கு நடுவே பிரம்மாண்டமாக அமைந்திருந்தது. அன்று ஊர் மக்களுக்கு அன்னதானம் நடைபெற்று கொண்டிருந்ததால் தோப்பு முழுவதும் மக்கள் கூட்டமும் சத்தமும் அலைமோதியது. காரில் இருந்து இறங்கும்போது நிலா ஒரு அழகான பச்சை நிறை காட்டன் புடவையில் அத்தை சூட்டிவிட்ட மல்லிகை பூவோடு மிக லட்சணமாக காட்சியளித்தாள். வேலன் அன்று வேஷ்டி மற்றும் சட்டையில் அசல் கிராமத்து சிங்கம் போன்ற கம்பீரத்தோடு நடந்து வந்தான். பெரிய நாயகி ஊர் பெரியவர்களை எல்லாம் அழைத்து, இங்கே பாருங்க, இவ என் மருமக நிலா என்று மிகவும் பெருமையோடு அறிமுகப்படுத்தி கொண்டார். அனைவரும் நிலாவின் முக லட்சணத்தை கண்டு பாராட்டி மகிழ்ந்தனர். மக்களுக்கு உணவு பரிமாறும் இடம் பரபரப்பாக இருந்தது. அப்பொழுது அங்கே வந்த ஒரு பெரியவர், வேலா, அந்த பக்கத்து தோப்பில் இருக்கிற பெரிய காளையை அவுத்து இன்னைக்கு தொழுவத்தில் கட்டணுண்டா, அது யாரையும் கிட்ட சேர்க்க மாட்டேங்குது என்று கூறினார். வேலன் சும்மா இருப்பானா? தன் வீரத்தை காட்டுவது அவனுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. நீங்கள் கவலைப்படாதீங்க பெரியவரே, நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு அவன் தோப்பு பக்கமாக சென்றான். நிலாவுக்கோ மனது கேட்கவில்லை. முந்தைய நாள்தான் சண்டையிட்டு அவனுக்கு காயம் பட்டிருந்தது. இப்பொழுது மீண்டும் காளையா என்று பயந்து நடுங்கியபடி அவனுக்கு பின்னாடியே அவசரமாக சென்றாள். தோப்புக்குள் அந்த பெரிய கருப்பு காளை மிரண்டு போய் கயிற்றை அறுத்து கொண்டு அங்கும் இங்கும் பாய்ந்து கொண்டிருந்தது. வேலன் கயிற்றை எடுத்துக்கொண்டு அதை அடக்க சென்றான். ஆனால் நிலா அங்கே வருவதை பார்த்த அந்த காளை பயந்து போய் நேராக நிலாவை நோக்கி சீறிக்கொண்டு ஓடத் தொடங்கியது. நிலா, நகர நிலா என்று வேலன் பயங்கரமான குரலில் கத்தினான். நிலா பயத்தில் அப்படியே உறைந்து போய் நின்றாலே தவிர அவளால் ஒரு அடி கூட நகர முடியவில்லை. காலை அவளுக்கு அருகில் வருவதற்குள் வேலன் ஒரு சிறுத்தையை போல பாய்ந்து நிலாவின் இடுப்பை அப்படியே வளைத்து பிடித்து அவளை தூக்கி கொண்டு தரையில் உருண்டான்.
அடுத்த நொடி காலை அவர்களை கடந்து சென்றது. தோப்பு மண்ணில் வேலனும் நிலாவும் ஒருவர் மேல் ஒருவர் விழுந்து கிடந்தனர். நிலாவின் இடுப்பில் வேலனின் முரட்டு கைகள் பலமாக பதிந்திருந்தன. அவனது நெஞ்சில் நிலா பயத்தால் தன் முகத்தை புதைத்து கொண்டிருந்தாள். பயத்தால் நிலாவின் மூச்சு வேகமாக எடுக்க அவளது இதயம் துடிக்கும் சத்தம் வேலனுக்கு அப்படியே கேட்டது. வேலன் மெதுவாக நிலாவை நிமிர்த்தி பார்த்தான். அவளது தலையில் இருந்த மல்லிகை பூக்கள் எல்லாம் களைந்து வேலனின் முகத்தில் சிதறி கிடந்தன. அவளது அந்த பச்சை புடவை களைந்து மேனி பயத்தில் நடுங்கி கொண்டிருந்தது. வேலனோ, அறிவு இருக்க உனக்கு? எதுக்கு இங்கே வந்த? உனக்கு ஏதாச்சும் ஆகியிருந்தா நீ என்ன பண்ணுறது? நிலா பயத்துடனேயே அவனது சட்டை கலரை பலமாக பிடித்து கொண்டு கண்ணீரோடு அவனது கண்களை பார்த்தாள். எனக்கு ஒன்றும் ஆகாது, ஏன்னா நீங்கள் என்ன விழ விட மாட்டீங்கன்னு என் மனசுக்கு தெரியும் வேலன். நேற்று உங்களுக்கு ஒன்றுனா நான் வந்து நின்னேன், இன்னைக்கு எனக்கு ஒன்றுனா நீங்கள் வந்துட்டீங்க. நிலா சொல்லி முடிக்க முன்னே வேலன் அவளை இன்னும் பலமாக தன் நெஞ்சோடு சேர்த்து அணைத்து கொண்டான். அவனது அந்த முரட்டு இதயத்துக்குள் இப்பொழுது வாடகை மனைவி என்ற எண்ணம் சுத்தமாக இல்லை. அவனுக்குள் ஏதோ ஒன்று அப்படி உடைந்து காதல் ஊற்றெடுக்க தொடங்கியது. அப்பொழுது அந்த பக்கமாக வந்த ரத்தினத்தின் ஆள் ஒருவன் இவர்கள் இருவரும் இவ்வளவு நெருக்கமாக இருப்பதைக் கண்டு தன் கைபேசியில் ரகசியமாக புகைப்படம் எடுத்தான். ஒப்பந்தம்னு சொன்னானே, ஆனால் இவங்க நிஜமாவே காதலிக்கிறாங்க போலையே. இதை வச்சு பெரிய எஜமாங்கிட்ட சொல்லி ஏதாச்சும் பண்ணணும் என்று தன் மனதிற்குள் நினைத்து கொண்டு அங்கிருந்து நைசாக நழுவினான். தோப்பு மண்ணில் விழுந்து கிடந்த நிலாவை வேலன் சற்றும் யோசிக்காமல் தன் இரு கரங்களாலும் அப்படியே தூக்கி கொண்டான். அவளது பச்சை நிறப்புடவை காற்றில் படபடவென அடிக்க அவளது நீண்ட கூந்தல் அவனது கைகளில் சரிந்தது. வேலன் அவளை தூக்கியபடி விறுவிறுவென்று நடந்து அன்னதானம் நடக்கும் பந்தலை நோக்கி வந்தான். அங்கே பதற்றத்துடன் நின்றிருந்த பெரிய நாயகியின் முன்னால் நிலாவை மெதுவாக இறக்கிவிட்டான். அதா, இவ்வளோ பத்திரமா பார்த்துக்கோ, சும்மா இல்லாம அங்க இங்கன்னு ஓடி வந்து நிற்கிறா. நிலாவின் கண்கள் பயத்தால் கலங்கியிருந்தன. வேலனின் கைகளில் இன்னும் காயம் ஆறவில்லை என்பதை அவள் அறிவாள். வேலன், வேண்டாம், இருங்க, அங்க போகாதீங்க வேலன், உங்களுக்கு தான் இன்னும் கை வலிக்குமே. அவள் தடுத்து கூச்சலிட்டதையும் பொருட்படுத்தாமல் வேலன் தன் இடுப்பில் இருந்த வேஷ்டியை அவிழ்த்து முழங்களுக்கு மேல் தூக்கி மடித்து கட்டினான். அவனது அந்த முரட்டுத்தனமான கால்களும் வைரம் பாய்ந்த தோள்களும் ஊர் மக்கள் அனைவரையும் ஒரு நிமிடம் மிரள வைத்தன. பந்தலில் இருந்த ஒட்டுமொத்த ஊர் கூட்டமும் என்ன நடக்குது என்று வேலனையே கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தது. வேலன் யாரிடமும் பேசவில்லை. ஒரு வேங்கையைப் போல திரும்பி மீண்டும் தோப்பை நோக்கி ஆவேசமாக ஓடினான். நிலா நெஞ்சில் கை வைத்தபடி, கடவுளே, அவருக்கு ஒன்றும் ஆகிடக்கூடாது என்று மனதிற்குள் உருகி பிரார்த்தனை செய்தபடி பின்தொடர்ந்தாள். தோப்புக்குள் அந்த கருங்கொந்தல் காலை தன் கொம்புகளால் தரையை கீறி மண்ணை கிளப்பி கொண்டு விரியோடு நின்றிருந்தது. அதன் கண்களில் ஒரு மிரட்சி கலந்த ஆக்ரோஷம் தெரிந்தது. வேலன் கையில் ஒரு தடினமான கயிற்றை எடுத்துக்கொண்டு அதன் நேரே போய் நின்றான். ஒரு மனிதனுக்கும் ஒரு மிருகத்திற்கும் இடையேயான அந்த போர் அங்கே தொடங்கியது. காளை வேலனை பார்த்ததும் தன் தலையை தாழ்த்தி கூர்மையான கொம்புகளோடு அவனை முட்டுவதற்காக சீறிக்கொண்டு பாய்ந்தது. பந்தலில் இருந்த மக்கள் அனைவரும் ஐயோ என்று அலறினர். ஆனால் வேலன் சற்றும் பதறவில்லை. காளை தனக்கு மிக அருகில் வந்த அந்த நொடியில் அவன் பக்கவாட்டில் சாமர்த்தியமாக விலகி அதன் திமிலை பலமாக பற்றி கொண்டான். காளை அவனை தன்மேல் இருந்து கீழே தள்ள தன் முழு பலத்தையும் கொண்டு துள்ளி குதித்தது. வேலனின் காயம்பட்ட கையில் இருந்து இரத்தம் மீண்டும் கசிய தொடங்கியது. ஆயினும் அவனது பிடி தளரவில்லை. அவனது பற்கள் இறுகின, நெற்றி நர்மங்கள் புடைத்தன. காளையின் வேகத்திற்கு ஈடு கொடுத்து அவனும் தோப்பு மண்ணில் இழுத்து செல்லப்பட்டான். வேலன், கையை விட்டுடுங்க ப்ளீஸ், உங்களுக்கு ஏதாவது பலமாக அடிபட்டுற போது நிலா கண்ணீரோடு கதறியபடி கோரினாள். நிலாவின் அந்த குரல் வேலனின் காதுகளில் விழுந்ததோ இல்லையோ, அவனுக்குள் ஒரு புதிய வீரியம் பிறந்தது. அவன் தன் கால்களை தரையிலே பலமாக ஊன்றி காளையின் கழுத்தை நோக்கி தன் முரட்டு கரங்களால் ஒரு பெரும் போட்டை போட்டான். காளையின் மூச்சுக்காற்று அவனது முகத்தில் சுட சுடப்பட்டது. வேலன் தன் முழங்கால் பலத்தால் காளையின் வேகத்தை கட்டுப்படுத்தி அதை தரை நோக்கி அமுக்கினான். சில நிமிட கடுமையான போராட்டத்திற்கு பிறகு அந்த முரட்டு காளை வேலனின் அசாத்திய வீரத்திற்கு முன்னால் அடங்கத் தொடங்கியது. அதன் வேகம் குறைந்து மூச்சிறைக்க நின்றது. வேலன் கொஞ்சமும் தாமதிக்காமல்
கையில் இருந்த கயிற்றை சுதாரித்து காளையின் மோக்கணாங்கயிற்றோடு சேர்த்து அங்கிருந்து ஒரு பெரிய தென்னை மரத்தில் மளமளவென இறுக்கி கட்டினான். சண்டை முடிந்தது. காலை அடங்கி தலையை தொங்க போட்டு நின்றது. வேலன் முச்சரிக்க வேர்வையும் மண்ணும் தன் உடல் முழுவதும் பூசியிருக்க அப்படியே நிமிர்ந்து நின்றான். அவனது கசங்கிய சட்டையும் மடித்து கட்டிய வேஷ்டியும் அவனுக்கு ஒரு அசல் மாவீரனுக்கான அழகை கொடுத்தன. ஊர் மக்கள் அனைவரும், ஆஹா, நம்ம வேலை காளைய அடக்கிட்டாண்டா என்று கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். ஆனால் வேலனின் கண்கள் அந்த சத்தத்தை கேட்கவில்லை. அவன் நேராக கூட்டத்தில் நின்ற நிலாவை பார்த்தான். நிலா அழுகையும் புன்னகையும் கலந்த முகத்தோடு தன் நெஞ்சில் கை வைத்தபடி அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். இருவரின் பார்வையும் அந்த மக்கள் கூட்டத்திற்கு நடுவே நேருக்கு நேர் சந்தித்த போது அறைக்குள் இருந்த அந்த சிவப்பு வெல்வெட் நைட்டின் நினைவை விட இந்த தோப்பு மண்ணின் காதல் இன்னும் ஆழமாக இருவர் நெஞ்சிலும் பதிந்தது. தோப்பு மண்ணில் வேர்வையும் இரத்தமும் கலந்த உடலோடு மூச்சிறைக்க நின்று கொண்டிருந்தான் வேலன். ஊர் மக்களின் ஆரவார சத்தமும் கைத்தட்டல்களும் அந்த தென்னந்தோப்பு முழுக்க எதிரொலித்தன. ஆனால் அந்த பெரும் கூட்டத்தின் சத்தமும் பாராட்டுரைகளும் நிலாவின் காதுகளில் விழவே இல்லை. அவளது கண்கள் வேலனின் கையில் இருந்து சொட்டு சொட்டாக வழிந்து கொண்டிருந்த அந்த சிவப்பு ரத்தத்தை மட்டுமே பார்த்தன. அவளது இதய துடிப்பு கட்டுக்கணங்காமல் எகிரியது. நேற்றைய இரவு அவனது மார்பில் சாய்ந்த போது ஏற்பட்ட அதே தவிப்பு இப்பொழுது அவளது ஒட்டுமொத்த உடலையும் உலுக்கியது. தன் தம்பிக்காக பணத்தை பெற்றுக்கொண்டு 3 மாதங்கள் நடிக்க வந்த வாடகை மனைவி என்ற எண்ணம் அவளது மூளையின் ஏதோ ஒரு மூலையில் மறைந்து போனது. அவளுக்குள் எஞ்சியிருந்தது எல்லாம் தன் கணவனின் உயிருக்கு ஆபத்து நேர்ந்து விடுமோ என்ற ஒரு தூய்மையான பெண்ணின் தவிப்பு மட்டுமே. நிலா தன் கைகளில் இருந்த கட்டுப்பாட்டை முற்றிலும் இழந்தாள். சுற்றி இருப்பது தன் அத்தை என்றும் தங்களை உற்று பார்ப்பது இந்த ஒட்டுமொத்த ஊர்கோட்டம் என்றும் அவளுக்கு தோன்றவில்லை. அவள் தன் பட்டுப்புடவின் முந்தனை காற்றில் பறக்க கால்கள் தடம் மாறி தள்ளாட நேராக வேலனை நோக்கி ஓடினாள். அவள் ஓடி வருவதைக் கண்ட வேலன், நிலா என்று கூப்பிடுவதற்குள் நிலா ஆவேசமாக வந்து அவனது மார்பில் அப்படியே சாய்ந்து அவனது கழுத்தை கட்டி அணைத்து கொண்டாள். அவளது கைகள் அவனது தோள்களை பலமாக இறுக்கின. அவளது ஒட்டுமொத்த உடலும் அழுகையினால் குலுங்கியது. அவளது கண்ணீர் வேலனின் வேர்வை படிந்த மார்பில் விழுந்து அவனது காயத்தின் சூட்டை தணிப்பது போல கரைந்தது. நிலாவோ விம்மி விம்மி அழுதபடி ஒட்டுமொத்த ஊர் முன்னிலையிலும் தன் காதலை தாராளமாக கொட்டி, ஏன் ஏன் இப்படி பண்ணுறீங்க? உங்களுக்கு ஏதாச்சும் ஆகியிருந்தா நான் என்ன பண்ணுவேன் வேலன்? என் உசிறு போயிருக்கும் தெரியுமா? இனிமே இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. நான் உங்கள் முன்னாடி செத்து போயிடுவேன் வேலன். வேலன் அப்படியே சிலையாக உறைந்து போய் நின்றான். அவனது இரு முரட்டு கைகளும் காற்றில் அப்படியே நின்றன. தன் ஆத்தாவின் பாசத்திற்கு மட்டுமே கட்டுப்பட்டு வளர்ந்த அந்த வேங்கைக்கு ஒரு பெண்ணின் கண்ணீரும் அவளது இந்த அதீத அன்பும் ஒரு புதிய உலகத்தை காட்டின. நேற்றிரவு அவளது வெல்வெட் நைட்டியின் அழகை கண்டு கட்டுப்படுத்தி அவனது மனக்கோட்டை இன்று அவளது அந்த அக்னி பிளம்பு போன்ற கண்ணீரில் முற்றிலுமாக உருகி போனது. அவன் மெதுவாக தன் கைகளை உயர்த்தி ஒட்டுமொத்த ஊர் மக்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே நிலாவின் இடுப்பை வளைத்து அவளை தன் நெஞ்சோடு இன்னும் பலமாக இறுக்கி கட்டி அணைத்து கொண்டான். அவனது காயம்பட்ட கையின் ரத்தம் நிலாவின் பச்சை நிற புடவையில் பட்டு ஒரு காதலின் சாட்சியாக மாறியது. நிலாவுக்கு உடல் முழுவதும் மீண்டும் ஒரு முறை பலமாக சிலிர்த்தது. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எபிசோடு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ கைஸ். பாய்.